வைத்து விட்டு சடுகொடுப்பான் கட்ட வேணும் என்று அந்த பக்கம் 1000 பேர் இந்த பக்கம் 1000 பேர் இருந்து சடுகொடுப்பான் கட்ட யாரு தைத்தால் இந்த தங்காலை எடுத்து செல்லலாம் என்றதானே அவர்கள் சபதமிட்டு அப்படி விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி விளையாண்டு கொண்டிருக்கிற போது இந்த குப்பியானவள் தானே ஐயோ நம்மளை இப்படி பிடித்துக் கொண்டு வந்து விட்டாரே, நான் இவ்வளவு காலத்துக்கு முன்னாமலோடு சாமி இவ்வளவு ஆட்சியினாலதானே இந்த வளநாட்டு சீமையிலே ஐயோ ஆனை இருக்கையிலே ஆனை இருக்கையிலே அச்சமில்லை என்று இருந்தே, ஆனை இருக்கையிலே அச்சமில்லை என்று இருந்தே, ஆனையே எங்கோடும் அண்ணா அண்ணா இப்ப அச்சமந்தி சேர்ந்ததுங்க என்ன செய்வே, ஆனை இருக்குதுன்னு அஞ்சாமல் நான் இருந்தேன், ஆனை இருக்குதுன்னு அஞ்சாமல் நான் இருந்தேன், ஆனையே எங்கோடும் அண்ணா அண்ணா போ அச்சமந்து நேர்ந்ததுங்கோ அண்ணா அண்ணா. சிங்கம் இருக்கையிலே சிங்கம் இருக்கையிலே திகிலில்லை என்றிருந்தே, சிங்கம் இருக்கையிலே திகிலில்லை என்றிருந்தே, சிங்கமே எங்கோடிந்தாய் அண்ணா அண்ணா இப்ப திகிலந்தி சேர்ந்ததுங்க என்ன செய்வே, சிங்கம் இருக்குதுன்னு சிந்தாமல் நான் இருந்தேன், சிங்கம் இருக்குதுன்னு சிந்தாமல் நான் இருந்தேன், சிங்கமே எங்கோடு அண்ணா அண்ணா நான் சிந்தி பாய காத்து அண்ணா அண்ணா. ஐயோ அண்ணா ஆஞ்சரிகரிச்சு ஆஞ்சரிகரிச்சு ஆத்திச்சலம் கொண்டு வந்து, ஆஞ்சரிகரிச்சு ஆத்திச்சலம் கொண்டு வந்து அந்நிய நாட்டருக்கு அண்ணா அண்ணா இப்போ ஆக்கியுட பெண்ணே என்ன செய்வே, ஆலஞ்சாரி அரிச்சு அட்டுச்சாலம் கொண்டு வந்து, ஆலஞ்சாரி அரிச்சு அட்டுச்சாலம் கொண்டு வந்து அந்நிய நாட்டாருக்கு அண்ணா அண்ணா ஆக்கியுட பொண்டானே அண்ணா அண்ணா. கூழாஞ்சரிகரிச்சு புதுக்கணக்கு தீர்த்தம் கொண்டு, கூழாஞ்சரிகரிச்சு புதுக்கணக்கு தீர்த்தம் கொண்டு மேனாட்டு காளிக்கு அண்ணா அண்ணா நான் பொங்கியுட போறேன் போய் என்ன செய்வே, கூழாஞ்சாரி அரிச்சு புதுக்கணத்து தீர்த்தங்கொண்டு, கூழாஞ்சாரி அரிச்சு புதுக்கணத்து தீர்த்தங்கொண்டு மேலாட்டு காளிக்கு அண்ணா அண்ணா நானு பொங்கி உடப்புண்டானே அண்ணா அண்ணா. முத்து போல் கண்ணீர் முகமெல்லாம் ஜோரோ விட்டு, முத்து போல் கண்ணீர் முகமெல்லாம் ஜோரோ விட்டு, பகலம் போல் கண்ணீர் அம்மா அம்மா குப்பி பரபரனே ஜோரோ விட்டு வருதானே, முத்து போல் கண்ணீரை முகத்தோட சோற விட்டு, முத்து போல் கண்ணீரை முகத்தோட சோற விட்டு, பகலம் போல் கண்ணீரை அண்ணா அண்ணா நான் பகலன்னு சோற விட்டு அண்ணா அண்ணா. இப்படி அழுது கொண்டிருக்கிறவோர் அது கேட்ட வீரவாகன் தானே அழகன் குரல் கேட்கிறது, படைகள் எல்லாம் பேசக்கூடிய சத்தம் கேட்கிறது என்று வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வீரமாக சாம்பகன் தோட்டித்தடியானதை கையிலே எடுத்துக்கொண்டு இந்த படையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சீக்கிரமாக வருகிறான் வீரபாக சாம்பகன். அப்படி வீரபாக சாம்பகன் தோட்டித்தடியோடு வருகின்ற பொழுது மேனாட்டு அரசர்கள் 1000 பேரும் பார்த்தாங்க, சோழ மன்னர் 1000 பேர்களும் பார்த்தாங்க இந்த வீரபாக சாம்பகன் வந்தவுடனே. ஆனால் மேனாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களுக்கும் பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வா 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 நீதானா? யாருன்னு கேட்கிறீங்களா? நான் தான் காரா பரிசு பெற்ற காரணியன் வீரபாக சாம்பகன், கொங்க பரிசு பெற்ற குளமாத்து வீரபாக சாம்பகன். நான் அடே அடே
சண்முகா சாமி நீதான நம்ம நாட்டுல வந்து கிளி புடிச்சுக்கிட்டு போனது. கிள்ளி புடிச்சுனா இந்த கிளி 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 புடிச்சுட்டு போனது. இரும்பு கையுமே வாங்கிட்டு போனது நீதான். ஐயோ சாமி 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 வாங்கணும் நான் தான் இருக்கேன். அப்புறம் அதுலயே வலை முடிச்சு வந்து இங்கேயே கிளி புடிச்சிட்டு போனது. ஐயோ அது நான் இல்லைங்க சாமி. இரும்பு கறி வாங்கிட்டு போனது நீயே, அதுலயே வலை செஞ்சு வந்து கிளி புடிச்சிருக்கிறது. இரும்பு கறி உமையெல்லாம் வாங்கிட்டு போனது நான் தான் இருங்க சாமி. உண்மைதானுங்க. எசமாங்க சொன்னாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஆனா ரெண்டாவதுக்கு சாமி கிளியெல்லாம் நான் பிடிக்கவில்லைங்க. அப்புறம் இப்ப எதுக்கு வந்த? நான் பாருங்க சாமி குதிரைக்கு 2 கட்டு பில்லு கவியா போட்டாலும் போட்டு சின்னாண்டவரும் குதிரை சவக்கில் அடின்னு அடிக்கிறாங்க. என்ன சின்னாண்டவரும் குதிரை சவக்கில் அடின்னு அடிக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இங்க இருந்து இந்த உயிர் வாழ்றது போட்டு நான் அன்னைக்கே போய் பார்த்தேங்க. வெற்றி வேங்கட நாடு வீரப்பூர்ல இருக்கிறாங்க வீரதங்கா வந்தனை. அவைய நல்லவர்கள், தானத்திலே சிறந்தவர்கள். அவைகிட்ட போனோம்னா எசமாக 1000 பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு மாத்திரம் உருட்டி கொடுத்தா கூட எப்பட கொலையும் நினைச்சுக்கொள்ளுங்க சாமி. அங்க அடிமிச்ச உயிர் வாழ்ந்துக்கலாமுங்க. இவைய 2 பேரும் சரியான போக்கித்தனம் பண்றாங்க சாமி. அப்படின்னு போட்டு மேலாடு போகாமல் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க சாமி. நீங்க எல்லாம் நாங்கதான் மேனாட்டு அரசரு. அப்படிங்களா? வச்சு எங்க தங்கச்சித நலஞ்ச ஆட்டுக்கு நிறைய அப்படி எங்கேயே இருக்கிறீங்க சாமி. அவன் இது இதுதான் பொன்னர் சங்கரோட தங்கச்சி தங்கா. தங்கா இதே இருக்க திருமலை நகர் நகர் விசாலட்சி என்று பெயர் பெற்ற புண்ணியவதி என்று காணிக்கையாக வாழ்த்தி இருப்பது 200 ரூபாய். திருமலை நகர் விசாலாட்சி என்று பெயர் பெற்ற புண்ணியவான்களாக இருந்து வாரி வழங்கிய வரும் சன்மான மனம் 200 ரூபாய். நீலக்காடு ஸ்ரீதரவி என்று காணிக்கையாக வாழ்த்தியது 100 ரூபாய். நீலக்காடு ஸ்ரீதரவங்க அன்பு காணிக்கையாக வாரி வழங்கிய வரும் 100 ரூபாய். ஓ தங்காயா இது தங்கா. சரி அட உள்ள அட வந்த மேல போடு. அட போடா இன்னைக்கு செனவாவுக்கு பாருங்க. இந்த ஒரே ஒரு மொட்டப்புள்ள வண்ணனது இரும்பு கறிக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லி நான் இரும்பு கறிக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு நான் ஊர்ட்ட போயிட்டு கொடுப்போம். இதற்கு யாரும் தக்க கொள்ளை தகவல் இவருக்கு எனக்கு வந்த நிக்காது. நாங்க இந்த தங்காவை கொண்டு போய் எங்க தங்கச்சி வீரதங்காவத்தினிக்கு பனிப்பெண்ணா போடணும். பனிப்பெண்ணா போடுவீங்களா? சரி 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 ஒரே அடி அது கொண்டு போடாது சாமி. சரி இப்போ இவங்கெல்லாம் வந்து சோழவான நாட்டுக்காரரு, நீங்க மேலாட்டுக்காரரு. இங்க 2 என்னமா பண்றீங்க? உட்காந்துருக்கு இங்க வச்சு உட்காந்தோம். எங்க போறதும் எங்களுக்கு கண்ணு தெரியுமணிட்டு சோழ நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நீங்க இங்க நாட்டு கொண்டு வரணுங்கிறீங்க. அதனால சண்டை முடியாதனால போட்டியா இருக்குது தங்காய நாடுகளை கொண்டு போறதுக்கு. அதனால இந்த கபடியில ஆறு ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாட்டுக்கு கொண்டு வரணும்னு கபடி கேட்கறீங்களா? புடிச்சிருவோம். நாங்க புடிச்சிருவோம். புடிச்சிருவீங்களா? எதை குடிப்பீங்க? ஓட்டம் பரவாயில்ல பரவாயில்ல. தங்காய் இருக்கட்டு என்னங்க தோல்பாரா? என்ன தோல் எல்லாம் கட்டிச்சோறு குடிச்சவரில் விக்கி போக மாட்டீங்களா? கட்டிச்சோறு கஞ்சாமி. மலை மேல போனாலும் தலை மேல சோறு வேணும். ஐயோ நாளைக்கு அதுதான் சொல்லி கொடுப்பா இருக்கு. அதனால ஏஞ்சாமி கட்டிச்சோத்தை இப்படி தோல்ல போட்டே விளையாடுறீங்க எல்லாம் சுமையா இல்லையா? சோத்த ஒரு புடி புடிச்சுன்னு வச்சுக்கோ, சண்டையை முடிச்சிருவோம். அது கோயிலுக்கு போதுங்க சாமி. கட்டை சாப்பாட தோல் போட்டே விளையாடுறீங்களா? அது வாயில போட்ட என்ன போச்சு? இல்ல இல்ல வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். வாயில போடுறதுக்கு போனா தங்காய கொண்டு போயிருவாங்க. அதனாலங்களா சாமி? தங்கா ஓடி போக நான் பாத்துக்கிறேன். நான் இங்கேயே போது பாத்துக்கிறேன் தங்காய. நீங்க எல்லாம் போய் இந்த தோல் பானையில போட்டு மண்ணு பானையில போட்டு மருங்கிறத விட கடிச்சு வந்தேன். தோல் பானையில போட்டு துக்கமெல்லாம் போயிடும். மேல போட்டாலும் ஜமே, உள்ள போட்டாலும் சமைச்ச போய் சாப்பிட்டு வேற தங்கையை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க 1000 பேர் அந்த பாறை மேல ஒரு இம்மாத்திரம் கூட்டு வச்சுட்டு வந்தாரு கடி சாப்பாடு எனக்கு. போயிட்டு வாங்க. இந்த இல்லைங்க கத்தி சண்டைக்கே போறீங்க, கத்தி கொண்டு போறீங்க. கத்தி பாதுகாப்பா இருக்குது. எதுக்கு நம்ம சாப்பிட போகிறது? கத்தியெல்லாம் இருக்கு.
அந்த கொங்கால கம்பெனி விரிச்சு போடுறது இது ஓட்டு போய் சாப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல அதன் பிரகாரமே வீரபாக சாமனை நல்லவன் என்று நம்பி சரி கொங்கால கம்பெனிகள் இந்த உறைவாளையில எடுத்து போட்டாங்க. வீரபாக சாமுக கொங்கால கம்பெனியில போட்டாங்க. ஓட்டு போட்டு போட்டு போட்ட உடனே அதையெல்லாம் எடுத்து முடிஞ்சா வீரபாக சாமுகன் சாப்பிட்டு வாங்க என்று சொல்லி தாட்டி விட்டான் அந்த ராஜாக்களை எல்லாம். தாட்டி விடுகின்ற பொழுது பார்த்தான் வீரபாக சாமுகன், அம்மா குப்பி ஒரு சீக்கிரமா நீ ஓடி இருக்க என்று சொல்லி குப்பியை தாட்டி விடுகிறான். இவையெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க ராஜாக்கள் 1000 பேரும். இந்த நேரத்தில் வீமரும் காமரும் வெள்ளனுக்கும் அன்னமார் 22 பேர்களும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுது பத்தனா முதல்வர்கள் வாரமட குப்பி அண்ணா அண்ணா சொல்லி அழுது புலம்புகின்ற பொழுது காத்து வாக்களை சங்கருக்கு காத்திலே கேட்டார். இது கேட்ட கோடகடி சங்கர் ஒரு சீக்கிரமாக கண்ணை முழிச்சு பார்த்தார். தீவெற்றிகளோடு படைய வாப்பம் வெளிச்சமானது அடிக்கிறது. இது கண்ட கோடகடி சங்கர் சோழ இந்த வேலையா பண்றாங்க படத்துல சொல்லி உரியாலை எடுத்து வச்சார். அந்த உரியிலே வைக்கின்ற பொழுது அண்ணனுக்கும் அந்த உறைவாளுக்கும் சமமாக இருந்தது இடம். அப்ப கோடகடி சங்கர் ஒரு சீக்கிரமாக அவகரண குமரன் குதிரையின் மீது ஏறி ஒரு சீக்கிரமாகத்தான் பொன்னியாக ஆனது அடி புறப்பட்டு சோழ நாட்டிலே இருந்துதான் பொன்னிவள நாடி எல்லை வருகின்ற பொழுது இந்த படைகளை கண்ணிலே கண்டார் கோடகரை தம்பி சங்கர் மலமேலே ஏற வெற்றி ஏணியை எடுத்துக்கொண்டு சண்டாளர்கள் இப்படியா நம்ம ஊருக்கு படையெடுத்து வந்து விட்டார்களா இரவாரணப்படியும் அந்த வட்டாவை உருவிக் கொண்டதான குதிரையின் மீது வெட்டவே வராரே கோடகடி சங்கரப்படி வருகின்ற பொழுது வீரமாக சாம்பகன் கண்டான். கண்ணிலே கண்ட ஆனால் சாமி எஜமானே வந்திருந்த வடையெல்லாம் சாமி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அரைக்காணி நம்முடைய சின்னாத்தான சொல்லி குப்பையை சிறை எடுத்தாங்க சாமி. குப்பையை கார்த்திகை அரண்மனைக்கு சொல்ல அப்ப இந்த குப்பை ஓடுறத இந்த ராஜாக்கள் 2000 பேர் பார்த்தாங்க. சொல்லுவாங்கல கொக்கப்பரியன் கோளாறு எண்ணிக்காரன்னு சொல்லி இப்படி இவன் நம்பி குப்பை ஓடுறவர் தங்காயின்னு சொல்லி யாவரும் ஒடியாடுறாங்க. அப்படி வரையில சங்கம் முதலி சங்கரானவர் வந்திருக்கிறார். அப்படி ஆமா அப்படி இருக்கையில இந்த நேரத்துல வந்து என்னடாது ஏதோ புணுகு மணக்குது. ஆமா ஏண்டா புணுகு மணக்குது புணுகுணையா இருக்கு அதே நம்மளுக்கு கொண்டு போயிடலாம் என்று சங்கபதியான வளைச்சு இந்த புணுகுணை பிடிக்கிறான்னு கலைக்கிறாங்க. அந்த நேரத்துல கோடகடி சங்கர் உக்கரகோபத்திரதானே ஒரு சீக்கிரமா உறைவாளை எடுத்துக்கிட்டு எட்டி நல்லா எட்டி கூதுச்சாரே கூதுச்சாரே இளையதம்பி எட்டாமி வெட்டி வெட்டி எச்சாமிய குவிச்சாரே இப்படி கோடகடி
முடியல. அப்படி உறைவால வெட்டுகின்ற பொழுது நாம தப்பி பிழைக்கணும் சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. அந்த நேரத்துல வீரமாக சாம்பு கண்டானே. ஆனா சிறவகளின் உலகடங்கும் சிவன் முகம் பெருமாக கொள்ளக்கூடிய அப்படி மலை மேல சாமரிக்க வர வச்சு சாமி அந்த வழியா போனா இந்த வழியா வாங்க ஓடிடலாம். சீக்கி அடிச்சேன். ஆமா. கைய காட்டுன இந்த வழியா போயிடலாம் சொல்றேன். நான் ஓடாம ஓடுனேன். அப்படி ஒடியா இருக்கின்ற பொழுது வீரமாக சாம்புகன் தானே இந்த வளநாடு கொள்ளைக்கு வந்த ராஜாக்களுக்கு எல்லாம் பாடத்தை கற்பிக்க வேணும்னு சொல்லி சாம்புக உறைவாள கையில எடுத்தான். கையில எடுத்து ராஜாக்க வந்து தொக்கனோட முட்டினா சரி, வெறுக்கு வெறுக்கு இருக்கிறேன் என்ன செக்கனாலும் சரி. ஆமா. காது மூக்கு காது மூக்க சாம்புக வெறுக்கு 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 நடத்து போடுறா கொங்கார கம்பளையில. இவங்க ரெண்டு பேர்ல இந்த ராஜாக்கள் 1000 பேர் காது போனா போயிட்டு போதும், மூக்கு போனா போயிட்டு பாக்கி ஒன்று போகலாம் ஓடிடலாம் என்று எல்லாரும் இப்படி பயந்து ஓடுகிறாங்க. அப்ப வீரமாக சாம்புகன் காது மூக்கறுத்து மலைவோட அமைச்சிருக்கிற சோழர் படைகளானது ஒரு நாள் சோழ நாடு போயிட்டு இருக்குது. காடி படைகள் காது மூக்க அறுபட்டு அவை நாட்டுக்கு ஓடுறாங்க. இப்படி ஓடுகின்ற பொழுது வீரமாக சாம்புகன் தானே சாமி எஜமானே நம்ம நாடு கொள்ளைக்கு வந்த வேடுபடைகளுக்கு காது மூக்க அறுத்து மானவங்கப்படுத்திருக்கிறது சாமி. இந்த காது மூக்கையெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா அப்ப சொன்னார் கோடங்கடி சங்கர், அரே சாம்புகா இந்த கார் மூக்கையெல்லாம் தோரணமாக கோர்த்து காராளுடைய நாட்டுக்கும் கால் நாட்டுக்கு எல்லாம் இது தோரணமா கட்டுறான். இது கலி உள்ள வரைக்கும் ஒரு காரணமாக வழக்கம் சொல்லி அப்படி அழைத்து விட்டு குப்பையை கூட்டிட்டு நீ வளராடுவோம், நான் சென்று அவனை கூட்டி வருகிறேன் என்று சொல்லி கோடங்கடி சங்கர் உறப்பட்டு வருகின்ற பொழுது அப்பத்தே உரி வந்து கீழே முட்டது. சங்கர் வந்து நிற்கிறார். கட்டணே ஜாபகன் தோரணம். அதனாலதான் இன்னைக்கு வந்த காராள மக்கள் உள்ள வரையும் கலியுகம் உள்ள வரையிலும் இது காரணம் வழங்க வேண்டும் என்று அவங்க விட்ட கட்டளைப்படி இன்னைக்கு நாம எந்த காரியம் பண்ணாலும் தோரணத்தை கட்டுறது, சாம்பு கொண்டாந்து தோரணம் கட்டுறது. அதனால இன்னைக்கு நிறைவேற்ற கொண்டிருக்கிறது. சூரிய வந்து கிளம்பும் போது பொன்னாமல சாமியாளர் முடிச்சு பார்த்தா தம்பி சங்கரி எங்கேயப்பா போனேன் அண்ணா ஏக விட்டு ஏறி எடுத்து சொன்னாலும் வளநாடு கொள்ளைக்கு போனாங்கன்னா நான் சென்று வரை போராடு முடிச்சு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அண்ணன் தம்பி 22 பேர்களும் அந்த உரை வாரோட சோழ நாடு வருகிறாங்க. அப்ப சோழ நாடு வருகின்ற பொழுது யாவரும் வந்து தப்புத்தி வந்து காலம் விழுகிறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த விலை கொடுத்து மன்னித்து எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இன்று முதல் சோழ நாட்டுக்கு நீங்க வாய்தா கட்ட வேண்டாம், வரி பணம் செலுத்த வேண்டாம், உங்க நாடு சுதந்திர நாடு என்று சொல்லி செப்பேடு பட்டயமானது எழுதி கொடுத்தாங்க சோழர்கள். அதை வாங்கிட்டு என் கண்ணமாரி 2 பேர்களும் தானே பொன்னி வளர்ந்தாரோதேடி அம்மா வளநாடு வருகின்ற பொழுது எங்க அருக்கான தங்கச்சி தானே. ஆனால் எலுமையால எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவா எங்க அண்ணாரு இந்த அக்கீனி அவியோ வேணும் அக்கீனி என்று மாயவரை வேண்டுகின்ற பொழுது அந்த அக்கினியானது அவிழ்ந்தது. அண்ணன்மார் சாமிகள் வளநாடு வந்து சேர்றாங்க. அப்படி சேர்கின்ற பொழுது 10ஆம் முதலிமகள் மாறமட குப்பையோடு வீரமாக சாம்புகள் வளநாடு வருகிறார். அந்த நேரத்தில் அம்மா அக்காயி நீ சொன்ன பிரகாரம் தான் அம்மா நம்மளுக்கு சூது நடத்தாங்க சோழர்கள். உண்மைதான். ஆனால் வலைக்கு பலியானது முடிச்சு வந்திருக்கிறோம். இன்று முதல் நம்ம நாடு அங்காகி சுதந்திர நாடம்மா. நாம் யாருக்கும் வாய்தா கட்ட வேண்டியதில்லை, வரிப்பணம் செலுத்த வேண்டியதில்லை. செப்பேடு பட்டயமானது இருக்குதுவா என்று காட்டுகின்ற பொழுது அப்ப சொன்னாங்க அருக்காணி தங்காகட்டை அம்மா தங்காயி இந்த குப்பியை தானே அன்னையும் கைதொட்டு தூக்கிட்டு போனதுனால நீ முத்தத்தண்ணி முகத்தண்ணியானது தெரியுமா, சுத்தத்தண்ணி சுகத்தண்ணியானது நினைச்சு குப்பி அழைத்துக் கொண்டு வா அரண்மனைக்குள்ளே. அப்படியே அகற்றுகள் அண்ணா என்றதானே குப்பைக்குத்தானே இப்படி தண்ணிகளை தொலைச்சு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பொன்னாமல சாமியானவர் தானே தீர்த்தங்கள் போட்டு புனிதப்படுத்தி விட்டார். ஆனால் இருந்தும் அந்த குப்பையானவர்களுக்குத்தானே மனம் கேட்கவில்லை. என்னதான் 1000ஆக இருந்தாலும் தன்னுடைய மங்கை காராள பத்தனிக்கு நான் துணை பெண்ணாக இருக்கக்கூடியவள். ஆனால்
இப்படி அன்னையன் நம்மளுடைய கையை பிடித்து கொண்டு போய் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால காலத்துக்கும் இது ஒரு சொல்லாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்று இரவு படுத்த தூங்கும் போது தூக்கமே வரவில்லை. கவரிமான் ஒரு மயிர் இழப்பா எனும் உயிர் வாழ்வதில்லை இல்லை. ஆனால் நாமல் உயிர் வாழ்வதா அப்படி நாக்க பீடிங்கி எல்லாம் நல்ல உயிரை மாற்றாரே நல்ல உயிரே மாற்றாரே ஆண்டும் அடைந்தாரே வையோண்டோ தாய் தந்தையார்கள் அது கண்டு இப்படி குப்பையானவர் மாண்டுட்டாரே என்று அழுத புலம்புனார். அது கண்ட வீரவாக நிஜமாங்களுக்கு இந்த சேதி சமாச்சாரத்தை சொன்னார். அப்படி சொல்லும்போது இந்த குப்பிக்கான இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து ஐயா நீங்கள் 2 பேரும் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். மகளை இழந்துவிட்டேன் என்ற கவலை உங்களுக்கு, ஆனால் தாய் தந்தையார்களை இழந்துவிட்டேனே என்ற கவலை எங்களுக்கு. அதனால இன்று முதல் தானே நீங்கள் எங்களுக்கு தாயும் தந்தைகளாக எங்களுடைய மாளிகையிலே நீங்க வந்திருக்கிற ஐயா என்று ஆறுதல் சொல்லி அந்த வளநாட்டு மாளிகையில்தானே இந்த ஊர்களையெல்லாம் முடிச்சு அதுதான சாலம் மனங்கூழ்ந்து 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 சந்தோஷ பூரணி பூரண சாலம் மனங்கூழ்ந்து செல்ல தங்காய் அரக்கத்தொரு மாளிகையிலே சரி தங்கும் தனிமையிலேதானே பெண்களோடு அலநோஞ்சத்தூரிலே சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்றார். பகடவரையாடும் மருணாங்க சாவடிக்கு சின்ன ஆண்டவர் சென்றார். கொழுமுக சாவடிக்கத்தானே பொன்னாம்பலசாமி சென்றார். ஆனால் இந்த போர் என்றதானே இத்தோடு தொலைஞ்சது. கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களும் சந்தோஷமாக அந்த வளநாட்டிலே இருக்கின்றார். தப்பி ஓடிய ராஜாக்கள் 1000 பேர்களும் அடர்ந்தபடியாக இந்த காதுமோ கருவட்டு போனவர்கள் தன்னுடைய நாட்டிலே போய் இந்த புண்ணெல்லாம் ஆர்ந்த ஒருபாடு கருகாளியம்மன் கோவிலுக்கு கோயில் உட்கார்ந்து பேசுவதும் அடுத்தபடியாக தங்க வண்ணம் ஏவாரி நபர்கள் தானே அவங்க இடத்துல கலந்து உரையாடி அடுத்தபடியாக பொன்னி வளநாடு